ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். கார்த்தி சிதம்பரத்தை போய் பாருங்க, அவர் இந்த வேலையை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சிதம்பரத்துக்கு அவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்திராணி முகர்ஜி, அந்த பீட்டர் முகர்ஜியோட ஒய்ஃபு, அவரை தான் இந்த மேட்டரை வெளியே எடுக்கிறாங்க. ஒரு விதத்தில் ஐ ஆம் வெரி ஹாப்பி. பி சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கார்த்தி சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ண போது அதையே சொல்லிச்சு. இனிமேலாவது பல விஷயங்கள் வெளியில் வருதா பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஹோம் மினிஸ்டர் வேணும்னா உங்களுக்கு விசா கொடுக்குறோம், அந்த விசானுடைய விதிமுறைகளை மாற்றி உங்களுக்கு விசா கொடுக்குறோம். அந்த அத்தாரிட்டி நம்ம கையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே த்ரூ கார்த்தி சிதம்பரம் அவங்க வராங்க. செண்பகராமன் மூலமாக தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இவங்களுடைய பெரிய பேரே இருக்குது. செண்பகராமன், விஸ்வநாதன் மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அவங்க எல்லாமே உங்களுடைய ஏஜெண்ட் தான். உலகில் பல்வேறு நாடுகளில் சொத்துகள் வாங்கி குவித்தார்கள். நான் சொல்லலை சார், பேப்பரில் இருக்கு. சொத்துகள் வாங்கி குவித்தார்கள். என்னென்ன நாடுகள் தெரியுமா? சுவிட்சர்லாண்டு, யுஎஸ்ஏ, ஜெர்மனி, பிரான்ஸு, இந்த பக்கம் மலேசியா, பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்குன்னு? எனக்கே தெரியாது. மேப்பில் வாசன் ஐக்கார் உங்களுக்கு தெரியும். வாசன் ஐக்கார் அவங்க என்ன விளையாடினாங்க அப்படிங்கிறது தெரியும். எங்கே நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போதோ உடனே அவங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வெளில விற்றுருவாங்க, இல்லை வேறு யாருக்கா கொடுத்துருவாங்க, எல்லாம் பினாமிஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, விற்கிறது, இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அந்த விசா வழக்கில் சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம தமிழக ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியும் பதிவு பண்ணலை. ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது? நான் பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. தமிழக ஊடகங்களில் இதை பற்றி இது பேச்சே இல்லை. ஓகே, லீடிங் மேகசின்ஸில் ஒரு குறிப்பு வந்தது, அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படலை. ஊடகங்களில் விவாதமே நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி கார்த்திக் சிதம்பரம் இந்த சிபிஐ சார்ஜ் ஷீட்டு அந்த 50 லட்சம், ஆமாம், அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில், அப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அப்பா ஹோம் மினிஸ்டர், என்ன வேணாலும் வாங்கிங்க, நான் என்ன வேணாலும் உங்களுக்கு கேளுங்க, நான் வாங்கித்தேன், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 50 லட்சம். அந்த 50 லட்சத்தில் 263 சீனாக்காரர்களுக்கு பாஸ்போர்ட்டு எக்ஸ்டென்ஷன். அதுவும் எங்கே? ப்ராஜெக்ட் பாஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன். அதாவது எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன கேஸ் தான், இது ஒரு சிறிய கேஸ். 50 லட்சம். இது எப்படி இருக்குது தெரியுமா விக்னேஷ்? ஒரு சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறீங்க, சமுத்திர கரையில் நிற்கிறீங்க, அப்படியே கையில் கொஞ்சம் தண்ணி ஏந்திக்கிறீங்க, ஆஹா சமுத்திரத்தை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. சமுத்திரத்தில் ஒரு கை அளவு தண்ணீர் தான் இந்த 50 லட்சம். அப்படின்னா பாக்கி எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்க. இந்த குடும்பம், அப்பா மகன், 10 வருஷமாக அவர் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். 2 மிகப்பெரிய துறைகள், ஒன்று ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சர், இன்னொன்று உள்துறை அமைச்சர். 2மே மிக அதிகமாக ஃபைல்ஸ் வரக்கூடிய ஒரு துறை. அவங்களுக்கு எப்படி இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. போய் உட்காந்து உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றிடுவாங்க. ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றின உடனே விக்னேஷ் என்ன பண்ணுவார், அட்டாட்டா இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு விக்னேஷ் போயிட்டு அவர் அப்ரோச் பண்ணுறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, விக்னேஷ் நீ கவலைப்படாத, நான் உனக்கு சாதகமாக அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துட்றேன், போகும்போது நம்ம பையன் இருப்பார், போய் பார்த்துட்டு போங்க அப்படின்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப முக்கியமாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த பையனை போய் பார்த்துட்டு, மகனை போய் பார்த்துட்டு போவீங்க. இதுதான். எங்கே போனீங்கன்னாலும் ரொம்ப பாமரத்தனமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சார்? நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, விக்னேஷ் 10 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னால் 10 மணிக்கு வர முடியாது சார், 10:30 மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரூல் அட்மிட் பண்ணல, ஆனால் நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன்.
அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஓகே பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் காய் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க அப்படி. சாயங்காலம் போகும்போது எங்கள் வீட்டில் கொஞ்சம் காய் வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். இது லஞ்சம். ஓகே, இது அப்போது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அவர் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வேற இருந்திருக்காரு 2006 2007 அந்த காலகட்டத்தில். கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னா என்ன, இருக்கிற கார்பரேஷனுடைய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் எல்லாமே அவர் கையில் இருக்கும். எதை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிட்டு கார்பரேட்டர்கள் இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் 10 கார்பரேட்டர் அவங்களை அப்ரோச் பண்ணுவான். அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் வந்து சலுகை கொடுக்குற மாதிரி கொடுத்து லஞ்சம் வாங்கிக்கலாம். இந்த பக்கமாக நீங்கள் ஒரு 4 விதிமுறைகளை நீங்கள் கொஞ்சம் திருத்தி அமைச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் 10 கார்பரேட் உங்கள் காலடியில் வந்து விடுவான், ஐயா சாமி காப்பாற்று அப்படின்ட்டு. அப்படி தானே சார் உங்களுக்கு ஏர்செல் இது வந்தது, ப்ராப்ளம் வந்தது, ஏர்செல் மேக்சிஸ் அந்த ப்ராப்ளம் வந்தது. அவங்க வந்து வெளியிலேருந்து உள்ள முதலீடு கொண்டு வராங்க. கொண்டு வந்த முதலீடு ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வேலை பண்ணுது. ஆனால் ஓரளவுக்கு இண்டிபெண்ட் பாடி, அதை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க கரெக்டாக நீங்கள் வந்து இவ்வளோ கோடி தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கொண்டு வந்தது 40 கோடி கொண்டு வரணும், நீங்கள் 400 கோடி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படின்ட்டு ஒரு மேட்ரு, 105 நாள் தான் சிறையில் இருந்தார், 106வது நாள் வெளியே வந்துட்டார். ஓகே, அதில் என்னாச்சு, கார்த்தி சிதம்பரத்தை போய் பாருங்க, அவர் இந்த வேலையை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சிதம்பரத்துக்கு அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்திராணி முகர்ஜி, அந்த பீட்டர் முகர்ஜியோட ஒய்ஃபு, அவர் தான் இந்த மேட்டரை வெளியே எடுக்கிறாங்க. ஒரு விதத்தில் ஐ ஆம் வெரி ஹாப்பி, பி சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கார்த்தி சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ண போது அதையே சொல்லிச்சு, இனிமேலாவது பல விஷயங்கள் வெளியே வருதா பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பேப்பரில் வந்திருக்கு, நான் சொல்லலை. ஸோ அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த கேஸில் பஞ்சாபில் இந்த வேதாந்தா அப்படிங்கிற நிறுவனம், அதாவது நம்ம ஸ்டெர்லைட் கம்பெனி இருந்துச்சு, இந்த வேதாந்தா நிறுவனம் தால்வண்டிங்கிற இடத்துல ஒரு பெரிய 1680 மெகாவாட்டு மின்சார நிலையம் கட்டுறாங்க. அது கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆகி போச்சு, டைம் பார் ஆகி போகுது. அது அப்போ அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். அது பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு வேண்டாம், நம்ம வேற தான் அரேஞ்ச் பண்ணலாம். பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதிகமான சீன தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் வந்து விசா கொடுக்கணும், நிறைய செலவாகும். அதுக்கு பேசாமல் இந்த காலாவதியான விசா இருக்குது இல்லையா, ப்ராஜெக்ட் விசா, அந்த விசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. விசாங்கிறது ஒரு சாதாரண சமாச்சாரம் கிடையாது, சும்மா ஒரு பேப்பரில் ஸ்டாம்ப் போட்டு உங்களுக்கு கொடுக்குற விஷயமே கிடையாது. ஒரு மாதிரியான விசா இருக்கும். ஸ்டூடெண்ட் விசா இருக்கும், ஒர்க்கு விசா இருக்கும், ப்ராஜெக்ட் விசா இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது விசாக்கள் இருக்கும். அதாவது எந்த காரியத்துக்கு எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வரீங்கிறத பொறுத்தது. அதெல்லாமே ஹோம் மினிஸ்டர் அத்தாரிட்டியில் வரும். ஹோம் மினிஸ்டர் வேணும்னா உங்களுக்கு விசா கொடுக்கலாம், அந்த விசாவுடைய விதிமுறைகளை மாற்றி உங்களுக்கு விசா கொடுக்கலாம். அந்த அத்தாரிட்டி நம்ம கையில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே த்ரூ கார்த்தி சிதம்பரம் அவங்க வராங்க, செண்பகராமன் மூலமாக தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இவங்களுடைய பெரிய பேரே இருக்குது, செண்பகராமன், விஸ்வநாதன் மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அவங்க எல்லாமே உங்களுடைய ஏஜெண்ட் தான். அந்த ஒரு பயனியர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, 2016 இந்த பயனியர் பத்திரிகையில் ரொம்ப கிளியராக எழுதியிருப்பான். 2004 2014 காலகட்டத்தில் பி சிதம்பரம் இந்த 2 துறைகளிலும் அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு பி சிதம்பரமும் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரமும் உலகில் பல்வேறு நாடுகளில் சொத்துகள் வாங்கி குவித்தார்கள். நான் சொல்லலை சார், பேப்பரில் இருக்கு. சொத்துகள் வாங்கி குவித்தார்கள். என்னென்ன நாடுகள் தெரியுமா? சுவிட்சர்லாந்து, USA, ஜெர்மனி, பிரான்ஸு, இந்த பக்கம் மலேசியா, பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்குன்னு? எனக்கே தெரியாது மேப்பில். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, எல்லா நாடுகள்லையும் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன 50 லட்சம் தான் இன்னைக்கு பிடிபட்டிருக்கு. இதெல்லாமே கம்ப்ளீட் பினாமி. வாசநாய்க்கார் உங்களுக்கு தெரியும்,
வாசன் ஐக்கர் அவங்க என்ன விளையாட்டு விளையாடினாங்க அப்படிங்கிறது தெரியும். எங்கே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரப்போதோ உடனே அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வெளில விற்றுருவாங்க, இல்லை வேறு யாருக்கா கொடுத்துருவாங்க, எல்லாம் பினாமிஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பயங்கரமான ஊழல் பெருவழிகள், பயங்கரமான கிரிமினல் மைண்டட் பீப்புள். ஆனால் இவங்க தான் வந்து நல்ல மெத்த படித்தவர்கள் தான். கார்த்திக் சிதம்பரமும் பேசும்போதெல்லாம் பாருங்க பிரமாதமாக வாய்க்கிழி பேசுவார். அதிகாரம் வேணும், நம்மளாவே தனியாக போட்டிக்கிட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறலாம் சொல்லுவார். இதெல்லாம் ஒரு புறம். இப்போ இந்த கேஸ்னால நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன்னா இது மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் முன்னால் வருவாங்க. கார்த்திக் சிதம்பரம் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஆல் செட் அண்ட் டன் இது உண்மையிலேயே, அதாவது நம்ம பி சிதம்பரம் மேட்ரு அப்படியே நின்று போச்சு பாருங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸ், ராகுல் காந்தி சோனியா காந்தி சமாச்சாரம் அப்படியே நிற்குது பாருங்க பெண்டிங்கில். அதே மாதிரி எவ்வளவோ பெண்டிங் கேசஸ் இப்போ நீதித்துறையில் இருக்கு. இதுவும் அந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதனால பொலிட்டிக்கலாக லோக்கலாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். செல்வ பிறந்தகைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டால் கார்த்திக் சிதம்பரம் ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் மற்ற இளைய கரூரில் கூட ஒரு எம்பி இருக்காங்களே, ஜோதிமணி, அவங்க கூட அவரை வந்து ஒரு போட்டியாளராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கார்த்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிடிக்காது. அதனால ராகுல் காந்தியும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருப்பார். ஆனால் இதனாலெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த கேஸு மத்திய அரசு முனைப்பாக செயல்பட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் நீதி வழங்க வேண்டும், தண்டனையில் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அந்த சிஏஏ அந்த ஆக்டில் வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களே திருப்பி பங்களாதேஷ்க்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சிஏஏக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். கார்த்திக் சிதம்பரம் சிபிஐ சார்ஜ் ஷீட் பற்றி யாருமே பேசலன்னு சொன்னீங்கல்ல, இதையும் பற்றி யாருமே பேசலை ஊடகங்களில். ஏன்னா நிறைய பேருக்கு அது சரியான புரிதலே கிடையாது. நான் சொல்கிறேன், அது அஸ்ஸாம் அக்கார்டு அப்படின்ட்டு ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும்பொழுது 1985 போட்டது. அஸ்ஸாமுக்கு மட்டும் ஏன் செப்பரேட், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஏன் செப்பரேட்? இந்த சிஏஏ அப்படின்னு சொன்னது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வரும். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஆனால் அஸ்ஸாம் அக்கார்டு வந்து அஸ்ஸாமுக்குள்ள மட்டும்தான். அதுக்கு காரணம் என்ன? அந்த அஸ்ஸாம் அக்கார்டில் அந்த சிட்டிசன்ஷிப் யாரு உண்மையிலேயே நம் குடியுரிமை பெற வேண்டியவர்கள், குடிமக்கள் யாரு, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அகதிகள், யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பணும். இதுதான் ப்ராப்ளம். இப்போ எப்படி பங்களாதேஷ்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம தடுக்கிறாங்க பாருங்க மம்தா பானர்ஜி. குடியுரிமை சட்டத்தை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரி நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. 1950 ஜனவரி 26 இந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அரசு நிர்ணய சட்டத்தை நாம் வந்து மேற்கொண்ட போது முதல் முறையாக அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நம் குடிமக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த பார்டர் பகுதிகளெல்லாம், எல்லை பகுதிகளெல்லாம் பயங்கரமான ப்ராப்ளம் இருந்தது. இங்கே ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தது. அதாவது பங்களாதேஷ்னு இன்னைக்கு சொல்லப்படுகிறது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு 1947 1971 வரைக்கும் இருந்தது. அந்த 6A அப்படிங்கிறது இந்த உச்சநீதிமன்றம் வந்து அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால், 1966 ஜனவரி 1 வரைக்கும் பங்களாதேஷ்லேருந்து அஸ்ஸாமுக்குள்ள வந்தவங்கள்லாம் ஓகே, அவங்கெல்லாம் வந்து இந்திய குடிமக்களாகவே இருக்கட்டும் கருதப்படுவார்கள். 1966 ஜனவரி 1 மார்ச் 24 1971 இந்த 5 வருஷம் அந்த பீரியட்ல வந்தவங்கள்லாம் உடனடியாக குடியுரிமை பெற முடியாது. அவங்க 10 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகளெல்லாம்
சமாதானப்படுத்தப்பட்ட திருப்தி அளிக்கும் விதமாக ஆன பிறகு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இது 2வது. 3வது சொல்றேன், அதான் இம்பார்ட்டன்ட். 1971 மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து அதற்கு பிறகு வந்தவர்கள் வெளிநாட்டவர்கள், அவர்கள் மைக்ரன்ட்ஸ், அகதிகள், அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இவ்வளவுதான் அவங்க சொன்னது. அசாம் அக்கார்டுல என்ன சொல்லியிருக்கோ அது கரெக்ட் அப்படின்னுட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. அதுவும் 5க்கு 4, ஐ மீன் 4க்கு 1, 4 பேர் ஒரு அதற்கு ஆதரவாகவும் ஒருத்தர் அதற்கு எதிர்த்தும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அஸ்ஸாமுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். ஏன்னா 1966 நான் சொன்னேன் இல்லையா, ஜனவரி 1 1966 நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, 1950 அந்த குடியுரிமை சட்டம் வந்தபோது, அதாவது நம்ம அரசியல் நிர்ணய சட்டம் வந்தபோது அந்த 15 வருஷம் சைலண்டாக தான் போச்சு. ஆனால் அந்த 15 வருஷத்துக்கு அப்புறமா என்னாச்சு, 1965, 66, 67 அந்த காலகட்டத்தில் பயங்கரமான பஞ்சம். பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு, இங்க கிழக்கு பாகிஸ்தானை மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்க இருக்கிறவங்கெல்லாம் வேற வழி இல்லாம பஞ்சத்துல அடிபட்டு பக்கத்துல இருக்கிற அண்டை நாடான பாரதத்துக்குள்ள வந்துட்டாங்க, அஸ்ஸாமுக்குள்ள வந்துட்டாங்க. அஸ்ஸாமுக்குள்ள அவங்க குடியேறும் போது யாருமே தடுக்க முடியல. எப்படி 1,75,00,000 இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ்லேருந்து உள்ளுக்குள்ள வந்தாங்களோ, மேற்கு வங்காளத்தில் குடி புகுந்தாங்களோ அந்த 1971 போர் சமயத்தில், அதே மாதிரி இவங்க போறாங்க. அங்க அஸ்ஸாமில் இவங்க குடியேறுவதனால என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, அந்த அஸ்ஸாம் அப்படிங்கிறதே ஒரு ஹிந்து மாநிலம் தான். ஓகே, அது அசோம் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அசாம் ராஜா. அந்த காலங்கள், அதாவது நான் சொல்றது கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாலேருந்தே அது ஹிந்து மகாராஜாக்கள் எப்படி காஷ்மீர் இருந்தோ அதே மாதிரி இந்து மகாராஜாக்களுடைய ஏரியா தான் அது. இவங்க உள்ள போகும்போது என்ன ஆகுறது, நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியம் போயிடுது, நம்ம வேலை வாய்ப்புகள் போயிடுறது, நம்மளுடைய வளங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுதானே உலக அளவில் இன்னைக்கு ஐரோப்பாவில் முஸ்லிம்கள் வெளியேறு அப்படின்னு சொல்றது காரணமாக தானே. எல்லா நாடுகள்லையும் போயிட்டு முஸ்லிம்கள் அகதிகளாக உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். அங்க இந்த ஜெனீவா கன்வென்ஷன் படி எல்லா அகதிகளுக்கும் ஒரு தனியா பாலிசியே இருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல நீங்க கள்ள தோணியில போயிட்டு உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அகதிங்கிற ஸ்டேட்டஸ் விடும் உங்களுக்கு, ஒரு பட்டம். அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு நல்ல 4 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சிருவாங்க, சாப்பாடு ஃப்ரீயா போடுவாங்க, ஜாலியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடியுரிமை கிடைக்காது. குடியுரிமை ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் இமிகிரேஷன்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா என்ன ஆகும், தனியா உங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை டெவலப் பண்ணிக்குவீங்க, உங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்துருவீங்க, ஷாரியா லா கொண்டு வருவீங்க, நாட்டினுடைய சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, நாட்டினுடைய மற்ற மதத்தினரை நீங்க மதிக்க மாட்டீங்க, பெரும்பான்மை சமூகத்தை மதிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகுறது, பெரும்பான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமா ஏற்படாதா? அதே தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் 1965, 66 கட்டத்தில் அஸ்ஸாமில் ஏற்பட்டது. அதை எதிர்த்து தான் போராடிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். யாரு? ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், அஸ்ஸாம் கண சங்கிராம் பரிஷத். ஓகே, அவங்க போராட்டம் நடத்துறாங்க. 6 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும்போது பண்ணிய மிகச்சில நல்ல செயல்களில் அது ஒன்று. மிகச்சிலதான் நான் சொல்றேன், மிக பல நான் சொல்லல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே நல்லது பண்ணாது, அப்படியே தான் பண்ணினா இந்த அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிறது ஒண்ணு. எப்படி நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த வடகிழக்கு பகுதிகளெல்லாம் மொத்தமா இணைச்சு இன்னைக்கு அதுக்கு தனியா ஒரு மினிஸ்ட்ரி கூட போட்டுட்டாரு, வடகிழக்கு மினிஸ்ட்ரியே வச்சிருக்காருங்க. ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு ஒரு யங் மேனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் மொத்தமா நம்ம நாட்டு நீரோட்டத்துல இணைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதைத்தான் இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் குடியுரிமை சட்டத்திற்கு திருத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கும் குடியுரிமை சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2014 வரைக்கும்
நம்ம நாட்டில் வெளிநாடுலேருந்து வந்து குடியுரிமை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்க போறோம். இந்த சட்ட திருத்தம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, இஸ்லாமிய மெஜாரிட்டி நாடுகள் இருக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சிரியா, பக்கத்தில் பாகிஸ்தான், இங்க பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளவு நாடுகள்ல பெரும்பான்மை சமூகம் இந்துக்களை, குறிப்பாக இந்துக்களை வெட்டி கொள்றதை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தான்ல வந்து 21% இருந்த இந்து பாப்புலேஷன் 1947 இன்னைக்கு 2% வந்துடுது. எல்லாமே வெட்டி கொண்டுடுவாங்க, பெண்களை கடத்திட்டு போடுவாங்க, பெண் குழந்தைகளை கூட்டிட்டு போடுவாங்க, ஆண்களை மட்டும் சிரசேதம் பண்ணிடுவாங்க, கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பங்களாதேஷ்ல இப்ப என்னாச்சு? ஷேக் ஹசீனா விழுந்த பிறகு மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்ததா இல்லையா? எவ்வளவு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இதுதான் நடக்கும். இது அப்போ அந்த இந்து வம்சாவளி தானே அவங்கெல்லாம். ஏன்னா பாரத கண்டத்துல ஒரு சின்ன சின்ன பீஸா மாறி போனதுதான் இந்த நாடுகள் எல்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? உலகத்துல எந்த நாடு இருக்கோ இதை பத்தி பேசல. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் பேசுறாரு. அவர் நம்மளுடைய மன ஓட்டத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் எப்போ வேணாலும் வாங்க, எங்களுடைய குடியுரிமை சட்டப்படி உங்களுக்கு வந்து 6 மாசம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உடனடியாக நாங்க குடியுரிமை தரோம். யாருக்கு? அங்க இருக்கிற சிறுபான்மையினருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, அங்க இருக்கிற இந்துக்களுக்கு. முஸ்லிம்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்க நாடு அது, முஸ்லீம் நாடு அது, அதனால அவங்களுக்கு கிடையாது. அதனால இவங்கெல்லாம் என்ன உருட்டிட்டு இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சியும், டிஎம்கேவும், மம்தா பானர்ஜி கட்சியும், அகிலேஷ் யாதவும், ஆம் ஆத்மி கட்சியும் என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்க? அது வந்துச்சு சொன்னா உடனே இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் குடியுரிமை பறிக்கப்படும். இன்னைக்கு சொல்றேன், இது ஏப்ரல் மாசம் இப்பதான் ஆரம்பிச்சாங்க. 3000 பேருக்கு அவங்க வந்து குடியுரிமை கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு நம் நாட்டில் வாழும் ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு இந்த சட்டத்தின் காரணமாக குடியுரிமை பறிக்கப்பட்டதா? அவங்களுக்கு ரேஷன் வழங்கப்படவில்லையா? அவர்களுக்கு கல்வியில் அட்மிஷன் கிடைக்கவில்லையா? வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா? உங்க வீட்டை புல்டோசர்ல இடிச்சாங்களா? இது இந்த சட்டத்தை காமிச்சு ஒண்ணு கிடையாது. எல்லாமே பொய் பிரச்சாரம். அதனால இந்த சிஏஏ அப்படிங்கிறது 2014 அதுக்கு முன்னால வந்தவங்க, 1/1/2014 முன்னால வந்தவங்கலாம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம். அதே சமயம் இப்போ யாராவது அங்கிருந்து தாங்க முடியாம ஓடி வராங்க. ஷேக் ஹசீனாவே தாங்க முடியாம தானே ஓடி வந்தாங்க. நாளைக்கு ஷேக் ஹசீனா இதில் அப்ளை பண்ண முடியும், ஆனா இதில் அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் அப்ளை பண்ண முடியாது. பழைய மைக்ரண்ட் பாலிசி இருக்கு பாருங்க, 1955 அதுபடி அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இஸ்லாமியர். அதனால இந்த சட்டம் மற்ற ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், மற்ற இஸ்லாமிய கண்ட்ரிகளில் இருக்கும், நாடுகளில் இருக்கும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்காக மட்டுமே இயற்றப்பட்டது. ஆனால் அங்கே இருக்கும் இஸ்லாமியர்களும் இங்கே வந்து குடியுரிமை கேட்டால் நம்ம கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதில் எந்த தடையும் கிடையாது. அஸ்ஸாம் அக்கார்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது அஸ்ஸாமுக்கு மட்டுமே அப்ளை ஆகக்கூடிய, அமலாகக்கூடிய ஒரு சட்டம். அதை வந்து உச்ச நீதிமன்றம் அதை இது பண்ணிச்சு, அப்போல்டு பண்ணிச்சு. ஒரு மிக நல்ல முயற்சியாக நான் பார்க்குறேன்.